ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து திருவோண நட்சத்திரம் வருது. நாளைய தினம் சஷ்டி திதியும் வருகிறது. நாளை பெருமாளுக்கும் முருகப்பெருமானுக்கும் சூரிய பகவானுக்கும் உகந்த நாள். பித்திருக்காரகனான சூரிய பகவானுக்கு உகந்த நாளில் திருவோண நட்சத்திரம் வருவது ரொம்ப விசேஷமானது. இந்த நாளில் இறை வழிபாடு செய்கிறது, நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டோன்னா அதற்குண்டான பலன் உடனடியாக நமக்கு கிடைக்கும். முன்னோர்கள் சாபம், பித்ரு தோஷம், வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை நாளைய தினம் செய்யலாம். கர்ம வினையால் செய்த பாவத்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 1 மணி நேரத்தை தவற விடாதீங்க. நாளை மாலை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:17 மணிக்கு திருவோண நட்சத்திரம் பிறகுது. திருவோண நட்சத்திரம் இருக்கும் சூரிய ஹோரையில் வழிபாட்டை செய்கிறது தான் ரொம்பவே நல்லது. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணி வரைக்கும் சூரிய ஹோரை இருக்குது. திருவோண நட்சத்திரம் அது நமக்கு கிடையாது. அதனால் ஞாயிற்றுக்கிழமையில் இரவு 8 to 9 திருவோண நட்சத்திரம் சூரிய ஹோரை சேர்ந்துருக்கு. இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8 to 9 நீங்கள் செய்யலாம். இரவு 8 to 9 ரொம்ப எளிமையான முறையில் இப்போ சொல்லக்கூடிய வழிபாட்டை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும். நாளை இரவு 8 to 9 பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைங்க. குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. முதல்ல குலதெய்வத்திட்ட உத்தரவு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருமாளுக்கு துளசி இலைகளால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. முருகப்பெருமானோட படம் இருந்ததுன்னா அவங்களுக்கு சிகப்பு நிற பூக்களை சாத்தி வழிபடுங்க. செம்பருத்தி பூ, ஒத்தை செம்பருத்தி பூ ரொம்ப விசேஷமானது. அப்படி இல்லைன்னா சிகப்பு செவ்வரளி பூக்கள் கூட நீங்கள் முருகப்பெருமானுக்கு நீங்கள் வைக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுடைய கைகளால், உள்ளங்கையால் ஒரு கைப்பிடி அளவு கோதுமை, ஒரு துளசி இலையும் ஒன்றா சேர்த்து வைக்கணும். கோதுமைக்கு நடுவில் துளசியை லேசாக புதைச்சா மாதிரி உங்கள் உள்ளங்கையால் புதைச்சி உங்கள் உள்ளங்கையில் இறுக்கி முடிக்கோங்க. பெருமாளையும் முருகப்பெருமானையும் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அறியாமல் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கணும் அப்படின்னும் பிரார்த்தனை வைங்க. நம்பிக்கையோடு இந்த 1 மணி நேரத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டம் இருக்கோ அது எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட சொல்லுங்கள். உள்ளங்கைகளில் துளசியும் கோதுமையும் கட்டாயம் இருக்கணும். அதோடு தான் நீங்கள் வணங்கணும். துளசி பெருமாளுக்கு உகந்தது, கோதுமை சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு பொருள். இந்த 2 பொருளையும் நாளைய தினம் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏற்றி வச்சுருக்கும் விளக்கிற்கு முன்னாடி பிரார்த்தனை செஞ்சிங்கனாலே போதும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சம்ஹாரம் செய்யப்படும். அந்த வேலையை முருகப்பெருமான் பார்த்துப்பாங்க. காரணம், நாளை தேய்பிறை சஷ்டி திதி. முன்னோர்களுக்கு அறிந்தோ அறியாமலோ ஏதாவது பாவம் செய்திருந்தால் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கோங்க. திதி தர்ப்பண வழிபாட்டில் ஏதேனும் குறைபாடுகள் செய்திருந்தால் அதற்குண்டான மன்னிப்பையும் வழங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் நம்ம பின்தொடரக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தீர்வை தரும் அற்புதம் வாய்ந்த நாள். இதை தவற விடக்கூடாது. இறை வழிபாட்டிற்கு உகந்த இந்த 1 மணி நேரத்தை நிச்சயமாக தவற விடாதீங்க. சூரிய ஓரை இரவு 8 to 9 பயன்படுத்திக்கோங்க. இந்த வழிபாட்டை முடித்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கோதுமையும் துளசி இலையும் என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிச்சுட்டு வழிபாட்டெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் அதை போட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. மறுநாள் காலையில் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு கோதுமையை போயிட்டு ஒரு மரத்தடிக்கு கீழே தூவி விடுங்க. வாயில்லாத ஜீவன்கள் அதை சாப்பிடும். துளசி இலையும் அது அப்படியே கால்படாத இடத்துல போட்டுருங்க. இல்லைனா பசுமாட்டிற்கு இந்த கோதுமையும் கொடுக்கலாம், தவறில்லை. இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால உங்களுடைய பாவங்கள் குறைக்கப்படும், முன்னோர்கள் சாபங்கள் நீக்கப்படும், ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதுசாக ஒரு புத்துயிர் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளுக்கு அந்த நேரத்திற்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது. இதை மட்டும் தவற விடாதீங்க. எவ்வளோ மோசமான தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள். நாளைய தினம் மறக்காதீங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான நாளைய தினத்தை இந்த ஒரு வழிபாடு செய்து பாருங்கள். அத்தனை பிரச்சனைக்கும், ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மனதார பெருமாளை உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.